இந்த சாலையுடைய நிலவரத்தை குறித்து நீங்கள் பார்த்தால் தெரியும். பாருங்கள் இந்த சாலையோட நிலவரம் எப்படின்னா, எந்த பராமரிப்பும் கிடையாது. பஞ்சாயத்து உண்ணாமலக்கடை பஞ்சாயத்தில் எந்த பராமரிப்பும் கிடையாது. காடு பிடிச்சு இதே சாலைன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள் இதான் கோலம், சாலையுடைய கோலம். ஆட்டோ, டூ வீலர், ஸ்கூல் வாகனங்கள், பள்ளிப்பிள்ளைகள், குடியிருப்புகள் நன்றாக அறிய வேண்டும். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 2 பாசத்துக்குரியதான மாவட்ட ஆட்சித்தலைவர், பஞ்சாயத்து நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் கவனத்துக்காக தான் நான் வீடியோ போடுவேன். நான் யாரை குறித்து அவதூறு பேசுறது கிடையாது. ஓடி ஒரு அலுவலகத்தில் சென்று அதிகாரிகளை தொந்தரவு பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை நான் வீடியோவாகவே போட்டு அதிகாரிகளுடைய கவனத்துக்கு அரசுக்கும் கொண்டு செல்வோம். நீங்கள் நடவடிக்கை எடுத்தாலும் இல்லாவிட்டாலும் மோகன்குமார் போராடி கொண்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும். மக்கள் பிரச்சனைகளை சுற்றி காட்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு தயங்க மாட்டோம். நான் யாரை அவதூறு பேசவோ கெட்ட வார்த்தை பேசவோ எதுவும் செய்யவில்லையே. இது ஆற்றுக்கு, அதாவது இது தாமிரபரணி ஆறுக்கு செல்லக்கூடிய சாலை. இந்த சாலை இந்த பாருங்கள், இந்த சாலை இதை கல் கொண்டு இறக்கி வச்சு எத்தனையோ மாத காலமாகிறது. ஒரு பக்கம் முடித்து வந்தார்கள் இன்டர்லாக். இப்போ கல்லை கொண்டு இறக்கி வச்சு மாதங்கள் ஆயாச்சு. ஏன் முடிக்கவில்லை? ஃபண்டு இல்லைன்னாலும் அரசு ஃபண்டு கொடுக்கின்றதானே. கேட்டால் ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறாப்புல. நிதி உதவி கொடுக்கின்றது தமிழக அரசு. இது ஒரு பஞ்சாயத்து அல்ல. இடைக்கோடு பஞ்சாயத்து, மேல்புறம் பஞ்சாயத்து, உண்ணாமலக்கடை பஞ்சாயத்து, அனைத்து பஞ்சாயத்து, வெள்ளாங்கோடு பஞ்சாயத்து, அரிமனை பஞ்சாயத்து, கடையல் பஞ்சாயத்து, முழுக்கோடு பஞ்சாயத்து, எல்லா பஞ்சாயத்திலும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். பஞ்சாயத்துக்களுடைய சாலைகள் நிலவாரங்கள் என்ன செய்கிறோம் என்பது குறித்து தெரியாது. நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் போடுறோம். ஒரு பக்கம் போட்டு முடிச்சா இன்டர்லாக் போட்டு முடியாது. கொண்டு இது ஒன்று கல் ஒன்று இறக்கி வச்சு மாதங்கள் ஆயாச்சு. என்ன காரணம்? என்ன பொருள் இல்லையா? அல்ல கான்ட்ராக்டருக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்கவில்லையா? என்ன காரணம்? என்ன அதான் கேட்குறோம். புரியவில்லை. சாலைகளுங்க, அதாவது இந்த நெடுசாலைக்கு சம்மந்தப்பட்ட சாலைகள், NH 47 நெடுசாலைக்கு தொடர்பட்டதாய சாலைகள், பஞ்சாயத்து சாலைகள் அலங்கோலமா ஒரு நந்தனம் இல்லாது. ஒரு புகார் கொடுத்தால், ஒரு மனு கொடுத்தால், ஒரு அறிக்கை கொடுத்தால் அதை பற்றி விசாரிக்க ஒரு அதிகாரிகளும் பெரிய வெளியே வர்றது கிடையாது. ஐயா கேட்குறேன், மக்கள் வரிப்பணம் இல்லவா? அந்த மக்கள் வரிப்பணத்தில் தானே நம்ம அடிப்படை வசதி கேட்குறோம். தரமான சாலை, சுத்தமான குடிநீர், கல்வி, இலவச மருத்துவம் போன்று தான் கேட்குறோம். வேறு எதுவும் கேட்கவில்லை. மக்கள் விலைவாசி குறைக்கல், அனைத்து படித்த மக்களுக்கும் வேலை வாய்ப்பு, வியாபாரிகள், விவசாயிகள், விவசாயம் செலுத்தால் தான் நாடு செழிக்குமே. அதுக்கு முதுகெலும்பு சாலைகள் தரமான சாலைகள் போட வேண்டும். சாலைகள் ஓடைகள் கிடையாது. சாலை அமைச்சால் ஓடைகள் கிடையாது. அது ஒரு பக்கம். பல பிரச்சனைகள் இந்த மாவட்டம் போய்கொண்டிருக்கிறது. எந்த அறிக்கை கொடுத்தாலும் தலைமை செயலத்துக்கு அறிக்கை கொடுத்து தலைமை செயலத்திற்கு என்கொயரிக்கு வந்தால் ஒரு அதிகாரிகள் வந்த இடத்தை பார்வையிடுவது கிடையாது. ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுவார்கள். நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி செய்திருக்கின்றீர்கள், எந்த இடம் ஏது இடம் கேட்குறார்கள். யாருக்கெல்லாம் பதில் சொல்லுறது? சரி, அந்த புகாரின்படி அதிகாரிகள் வந்து பார்க்கணுமா இல்லை வேண்டாமா? அந்த இடத்த ஆய்வு செய்யணுமா வேண்டாமா? எதுக்கு அப்போ அதிகாரிகள் எதுக்கு? ஒவ்வொரு பஞ்சாயத்து தொட்டு கலெக்டரேட்டுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டுகள் அதிகக்கூடிய அதிகாரிகள், ஒவ்வொரு செக்ஷனோட அதிகாரிகள் அந்த இடம் பார்வையிடணும் அல்லவா? அப்போ மக்கள் குறைகளை தீர்க்கணும் அல்லவா? மக்கள் குறைகளுக்கு குரல் கொடுக்கும் பொழுது அந்த இடத்தையும் ஆய்வு செய்து உண்மையா பொய்யா, அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ச்சி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கட்டளையிடணும் அல்லவா? அதான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அது பாருங்கள், என்ன காரணம்? என்ன அதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் மக்களுக்கு என்று குரல் கொடுக்கிறது. யாரையும் நான் அவதூறு பேசுறது கிடையாது. 7 வருட காலமாகவே நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் மீனவர்களுக்காக, வியாபாரிகளுக்காக, விவசாயிகளுக்காக, படித்த மாணவர்களுக்காக, கூலி வேலை செய்யும் தொழிலாளர்களுக்காக,
முந்திரி ஆலைகளுக்காக, சுள்ள வேலைகளுக்காக முந்திரி ஆலைகள் எல்லாம் பூட்டியாச்சு குமரி மாவட்டத்தில். இங்கிலா விழிச்சவரும் கொடி பிடிச்சவங்க யாரும் கிடையாது. இப்போது அது ஏன் கூட விசாரிக்க ஒரு அதிகாரியிடம் வரவில்லை. எல்லாம் முந்திரி ஆலைகளும் பூட்டி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கிന് சகோதரிமாருடைய வேலைகள் பறிபோனது. முந்திரி ஆலையில் எங்களும் காலையில் போய் அந்த பழைப்பு நடத்தி கொண்டிருந்தது. மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். இறக்குமதி முந்திரி பருப்பு இல்லாமை, தரமான முந்திரிகள் கொடுக்காத காரணத்தினால் டாக்ஸு கூட, மின்சார வரி கூட, தொழில் வரி கூட, தொழில்கள் செய்ய முடியவில்லை. முந்திரி ஆலைகளுக்கு தொழில் செய்ய முடியவில்லை. பூட்டி கொண்டிருக்கிறது. குமரி மாவட்டத்தில் அப்படி தொழிலும் நாசமாகிவிட்டது. அதுபோல் சுள்ளப்பிறைகள் ஒன்றா பூட்டி கொண்டிருக்கிறது. கூலி வேலைகள் கட்டுமான தொழிலாளிக்கு தேவையான பொருட்கள் கிடையாது. தமிழக அரசு மணல் கொடுக்கவில்லை, பாறை மின்சார பொடி கொடுக்கவில்லை, வெற்றில் கொடுக்கவில்லை, பாறைகள் கொடுக்கவில்லை. கடலுக்குள்ளே கொண்டு கொட்டுகின்றார்கள். அயல் நாடுகளுக்கு ஏற்றி செல்கின்றார்கள். கேரளாவுக்கு கொண்டு செல்கின்றார்கள். தமிழகத்தில் அதாவது குமரி மாவட்ட மக்களுக்கு என்ற அடிப்படை எந்த இதுவும் கிடையாது. பல பிரச்சனைகள். ஒரு துறைமுகம் வந்தது, அதையும் வரப்படவில்லை. அந்த துறைமுகம் தான் பிழிஞ்சத்து போய் அந்த துறைமுகம் இன்றைக்கு அந்தாராஷ்டிர பெரிய துறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கேரளாவில். அந்த துறைமுகத்தை இந்த தமிழகத்தில் வரவிடவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு விமான நிலையம் வரைகின்றது. அந்த விமான நிலையத்தையும் வரவிடவில்லை. யார் இந்த உத்தரவாதிகள்? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்களிக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கென்று குரல் கொடுக்க, மக்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு வாங்க. மக்கள் வாக்களிக்க மட்டும் கிடையாது. யாராவது வருவாங்க, நோட்டீஸ் கொண்டு வீடுகள் வருவாங்க, அவங்க ஏதோ பேசுவாங்க, கேட்டுட்டு வாக்களிக்க மட்டும் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மக்கள்கள், அனைத்து சமுதாய மக்களும் இது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ரோடை சரி செய்ய வேண்டும். அனைத்து பஞ்சாயத்துகள் சாலைகள், நெடுசாலைகளுக்கு சம்பந்தப்பட்ட சாலைகள் எல்லாம் சரி செய்ய வேண்டும். பூட்டப்பட்ட முந்திரி ஆலைகள் திறக்க வேண்டும். குமரி மாவட்டத்தில் விமான நிலையம் அமைக்க வேண்டும். மறுபடியும் கோரிக்கையை வைக்கிறேன். ஆகையால் உங்கள் ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.